இப்போலாம் சோஷியல் மீடியால கொஞ்சம் வளர்ந்தாலே போதுங்க. அவங்கள கீழ தள்றதுக்கு எதனா ஒரு ரீசன் கிடைக்காதா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அது வந்து வைரலா போகுதுல்ல. ஸோ நெகட்டிவா சொல்லவே. அதனால அத நெறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி பெரிய பெரிய நியூஸ் சேனலுமே பண்றாங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா பேரோன் அப்படின்ட்டு ஒரு ஃபிட்னஸ்க்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவரு. அது யூடியூபருமே கூட உங்களுக்கே தெரியும். Instagramல 400Kக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. YouTubeலயும் 1,000,000க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவர் வந்து சோஷியல் மீடியாவுக்கு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. இவரு ரொம்ப வருஷமா போட்டுன்னு தான் இருக்காரு. ஆனா பெருசா ஒண்ணும் ரீச் இல்ல. அது ஏன்னு நமக்கும் தெரியல. ஏன்னா, இப்ப ஜிம்ல ட்ரெய்னரா இருக்கிறவங்கலாம் வீடியோ போட்டாக்கா நெறைய வியூஸ்லாம் போது. ஸோ அதுவும் இல்லாம அவங்க நெறைய ப்ரமோட்டும் பண்றாங்க. ப்ரமோஷன். இந்த மாரி இந்த புரோட்டீன் பவுடர் எடுங்க, அது எடுங்க அப்படின்ட்டு இந்த கம்பெனி, அந்த கம்பெனின்னு அப்படின்ட்டு கார்ப்பரேஷனுக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிங்க கூட நெறைய அந்த மாரிலாம் ஒரு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவர் வந்து அந்த மாரி எதனா பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு இதுவரைக்கும் லிஸ்ட் எடுத்து பார்த்தாக்கா, இதுவரைக்கும் எதுவுமே அவர் ப்ரமோட் பண்ணவே இல்ல. எந்த புரோட்டீன் பவுடருமே, "இந்த புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கங்கப்பா" அப்படின்ட்டு அவங்க பெர்சனலா எதனா ட்ரெய்னரா இருக்கும்போது ஜிம்ல சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா வீடியோலலாம் இதுவரைக்கும் சொன்னதில்ல. புரோட்டீன் பவுடரு, கெமிக்கல், மெடிசின் இந்த மாரி எதுவுமே ப்ரமோஷன் பண்ணாமயே ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டின்னு இருக்காரு. ராஜா பேரோன். ஸோ, அவர் என்ன பிரச்சனையில இருக்காரு அப்படின்ட்டு பார்க்கலாம். 2, 3 நாளா ராஜா பேரோன் வந்து அவரு விக்கிற ஒரு 2 ப்ராடக்ட் பீமவாலின்னு ஒண்ணு, அப்புறம் யானை கவலம்னு ஒண்ணு. இந்த 2 ப்ராடக்ட்ட பத்தி நெறைய தப்பான நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தப்பா, உண்மையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ப்ராடக்ட் இந்த மாரி சேல் பண்றதுல வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. தப்பா மிஸ்யூஸ் பண்றாரு. தப்பா சொல்லி விக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பாதி பேர் அவர போட்டு அடிக்கிறாங்க. பாதி பேர் அவருக்கு சப்போர்ட்டாவும் பேசுறாங்க. ஸோ அப்படி என்ன அதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல பெருசா ஒண்ணும் இல்ல. அது வந்து நேச்சுரலா இருக்கிற புரோட்டீன்ஸ் நேச்சுரலா இருக்கிற அந்த கொண்டைக்கடலை, இந்த மாரி இயற்கையா கிடைக்கிற உணவுகள் எல்லாத்தையும் அந்த சிறுதானியங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு புரோட்டீன் பவுடர் மாரி தயாரிச்சு அவரு சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு யானை கவலம் அப்படின்ட்டு தான் ரொம்ப நாளா ப்ரமோஷன் பண்ணிட்டு வித்துன்னு இருந்தாரு. ஆன்லைன்ல வந்து நீங்க ஃபோன் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல மெசேஜ் பண்ணுங்க WhatsAppல அந்த மாரிலாம் சொல்லி நம்பர்லாம் குடுப்பாரு. ஸோ இதே மாரி இப்போ இன்னொன்னு புதுசா அந்த பீமாவாலி அப்படின்ட்டு ஒரு மருந்து இல்ல. அதுவும் ஒரு பவுடர் மாரி மிக்ஸ்டா. அதுவும் இயற்கை முறையில தயாரிச்சது தான் அப்படின்ற மாரி அத சேல் பண்றதுக்கு இப்போ ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. அது 2மே அவருடைய ஓன் ப்ராடக்ட்ன்னு நெனைக்கிறேன். அது யானை கவலம் வந்து உண்மையிலேயே அவருடைய ப்ராடக்ட் தான். இந்த பீமாவாலி வேற எதனா யாருனா சொல்லியிருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல. இவர் தான் அத மோஸ்ட்லி வெளியில கொண்டு வந்து விக்கிறாரு. ஸோ இவர் தான் 2த்துக்குமே ஓனர்ன்னு நெனைக்கிறேன். இல்ல பேக்கிரவுண்ட்ல வேற யாருனாவும் சேல் பண்ண சொல்லி குடுக்கலாம். ஸோ அத பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அதுல வந்து அவரு சொல்லும்போது கொஞ்சம் தப்பா சொல்லிறாருங்க. 100 கிராம் பவுடர் சாப்பிட்டீங்கன்னா, அதுல வந்து 2 கிராம் தான் அந்த கார்போஹைட்ரேட் மாரி ஏதோ சொல்லிறாரு. ஸோ அது எல்லாமே தப்பா இருக்கா? அதனால நெறைய பேர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி தப்பு தப்பா சொல்றாங்க. இந்த மாரி தப்பா சொல்றதுனால நெறைய பேர் இத நம்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் அப்படின்ற மாரி இந்த பாலிமர் நியூஸ்ல வந்து ஒரு வீடியோ போட்டாங்க ஸ்கேம்ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. பாலிமர் நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, "இதுல வந்து பெருசா அந்த யானை கவலம் சாப்பிட்டா யானை போல பலம் வரும். அப்படின்லாம் கிடையாது" அப்படின்ட்டு அவரே சொல்லியிருப்பாரு. ஏங்க இப்பலாம் ஒரு ஹார்லிக்ஸு, இல்ல போர்ன்விட்டா, இல்ல 7 அப்பு, கொக்கோ கோலா இந்த மாரிலாம் குடிச்சாக்கா இப்படி ஆகும், அப்படி ஆகுன்ட்டு எவ்வளோ பேரு ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ அந்த மாரிலாம் ஆயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. ஒரு புத்துணர்ச்சிக்காக, மக்களுடைய கவனத்த நம்ம ஈர்க்கணுன்றதுக்காக ஒரு மாரி பேசுவாங்கல்ல மோட்டிவேஷனலா இந்த மாரி ஆயிடலாம், அந்த மாரி ஆயிடலாம், சிங்கம் போல பவர் இருக்கு அப்படின்றது. அந்த மாரி தான் இவரும் யானை போல பலம் வரும், யானை காலும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுல அவருமே தெளிவா சொல்லியிருப்பாரு. யானை போல பலம் வரும்னா, யானை போல வராது. கொஞ்சம் நமக்கு ஒரு டயர்ட் இல்லாம ஓரளவுக்கு புத்துணர்ச்சியா, சுறுசுறுப்பா இருப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பீமாவலியுடைய அந்த பவுடர்ல வந்து பேசியிருந்தாருல்ல அவரு தப்பு தப்பா. ஸோ இந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு, இந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குன்ற மாரி. ஸோ அத வச்சு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஃபுல்லா தப்பா சொல்லியிருக்காரு. தெரியாம தெரியாம சொல்ட்டாரா? இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவரு தெரியாம தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அத அவரு திருத்திக்கலாம். சொன்னாக்கா திருத்திப்பாரு. ஆமா தெரியாம சொல்ட்டேன். இந்த மாரி அப்படின்ற மாரி மாத்தி கூட சொல்லியிருக்கலாம். கரெக்ட்டா சர்ச் பண்ணி. ஆனா அவர போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இந்த சோசியல் மீடியாலாம் அவர போட்டு அடிக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு பெரிய தப்பா பண்ட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ பெரிய தப்புலாம் பண்ணலங்க. இது நார்மலா எல்லாருமே இன்ஃப்ளூயன்சரா இருக்கவங்க எல்லாருமே தப்பா தான் சொல்லுவாங்க. யாருமே கரெக்ட்டா சொல்ல மாட்டாங்க 100%. எல்லாருமே தப்பு தப்பா தான் எதனா ஒண்ணு மாறி தப்பா ஆகிடும் சொல்லும்போது. ஸோ அந்த மாரி இவரு சொன்னது தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதுக்கேத்த மாரி அவரு என்ன பண்றாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். அத விட்டு எடுத்த உடனே போட்டு அடிக்கிறது அந்த அளவுக்கு நல்லதா படல. என்னுடைய பெர்சனல் தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2, 3 வருஷமா ஃபாலோ பண்றேன்னு நெனைக்கிறேன். ஃபாலோனா சப்ஸ்கிரைப்லாம் பண்ணல. வீடியோஸ் மட்டும் YouTubeல அப்பப்போ பார்த்துருக்கேன். ஸோ
ஏன்னா நெறைய இளைஞர்களுக்கு நல்ல விதமா தான் நெறையா சொல்லியிருக்காரு. மோட்டிவேஷனலா நெறைய பேசியிருக்காரு. ஆனா இந்த மாரி ப்ரமோட் பண்றது வந்து எனக்குமே பிடிக்காது தான் அப்பத்துலேருந்து. நீங்க வந்து எவ்வளோ வேணா சொல்லுங்க. நல்ல விஷயம் நெறைய சொல்றீங்க. இந்த மாரி இயற்கையான ஃபுட்டா சாப்பிடுங்க. உங்களுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்கங்க. உங்களுடைய வேலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு உடம்பு ஃபிட்டா இருந்தா போதும். எங்கள மாரி பாடி பில்டர்லாம் ஆகணும்னு அவசியம் இல்ல. இது உடம்புக்கு நல்லதில்ல. அப்படின்ற மாரி அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ நெறைய இன்ஸ்பிரேஷனலா பேசுவாரு. அதனால நானும் கொஞ்சம் சம் டேஸ் அவர் வீடியோஸ்லாம் கன்டினியூஸா பார்த்துருக்கேன். ஸோ நல்ல மனுஷன் தான். ஆனா இந்த மாரி ப்ரமோட் பண்றது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாருக்கும். ஏன்னா தேவையில்லாம இந்த மாரி பிரச்சனைலாம் வராதுல்ல. இது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அவர் வந்து எதுவுமே இந்த புரோட்டீன் பவுடரு, இந்த கார்ப்பரேட்லாம் விக்கிற பவுடருங்கள்லாம் எதுவுமே ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறாருல்ல. அதனால நெறைய கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்து அவர் மேல காண்டுல இருக்கலாம். பெரிய பெரிய ஜிம் கோச்சுங்க எல்லாமே கூட காண்டுல இருக்கலாம். என்னடா இவன் இந்த மாரி எந்த புரோட்டீன் பவுடருமே யூஸ் பண்ண சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாமே நேச்சுரலா கிடைக்குது. இது யூஸ் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஜிம்முக்கு வரவங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துன்னு இருக்கான். இவன்லாம் என்ன ட்ரெய்னரு? இவன் தான் வாழ மாட்டேங்கிறான். நம்மளையும் வாழ விட மாட்டேங்கிறான்ற மாரி அவங்களும் கேட்பாங்கல்ல நெறைய பேரு. அந்த ட்ரெய்னர் பார்ப்பா இந்த மாரிலாம் யூஸ் பண்ண சொல்றாரு. இந்த மாரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க சொல்றாரு. இயற்கையாவே கிடைக்குது இது. கம்மி ரேட்டு, சீப்பா சாப்பிடலாம். உடம்பு நல்லா பில்ட் பண்ணலாம். அந்த மாரி சொல்றாரு. சொல்றாங்க நெறைய பேரு. அதனால மத்த ஜிம் கோச்சுங்களும் சரி, மத்த பாடி பில்டர்ஸும் சரி, ஸ்டெராய்ட் எல்லாம் யூஸ் பண்றவங்க, அதுக்கப்புறம் இந்த மாரி புரோட்டீன் பவுடர் மூலியமாவே உடம்பெல்லாம் ஏத்துனவங்க, அவங்க எல்லாருமே கொஞ்சம் காண்டாவாங்க. அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஹேட்டர்ஸ்லாம். ஸோ அந்த ஹேட்டர்ஸ் எல்லாருமே இப்போ போட்டு அடிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ரீசன் கிடைச்சிச்சுல்ல அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால போட்டு அடிப்பாங்க. சில பேரு சப்போர்ட்டாவும் சொல்றாங்க. பரவால்ல. இவரு வந்து நெறைய எதுவுமே ப்ரமோட் பண்ணதில்ல. இயற்கையாவே சீப்பா எது கிடைக்குமோ அத வச்சு ஈஸியா ஒர்க் அவுட் பண்றதுக்கு, பாடி ஃபிட்டா வச்சுக்கிறதுக்குலாம் நெறைய ஐடியா சொல்றாரு. அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. எனக்கு செட் ஆகுது அப்டின்ற மாரி சொல்றாங்க. வீட்ல இருந்துக்கின்னே சிம்பிள் ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறேன். எதெல்லாம் சாப்பிடணுன்ட்டு அவர் சொல்றது வந்து கரெக்ட்டா தான் இருக்கு அப்டின்ற மாரியும் சொல்றாங்க. ஏன்னா நேச்சுரலா நம்ம வீட்ல கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டா எதுவும் உடம்புக்கு கெடுதல் இல்லல்ல. எல்லாமே லிமிட்டா சாப்பிட்டாக்கா எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ அத தான் அவரும் சொல்ட்டு இருந்தாரு. இப்ப வந்து தேவையில்லாம எனக்கு அப்பவே தெரியுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இவரு வந்து எதனா ஒரு விஷயத்துல பெருசா மாட்டுவாருன்ட்டு. ஏன்னா இவரு வந்து வளர்ந்து வரக்கூடாதுன்னு தான் நெறைய பேர் பார்ப்பாங்க. அந்த மாரி தான் இப்போ போட்டு அடிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். என்னுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து அவருக்கு தான். நான் அவருக்கு தான் ஃபுல்லாவே சப்போர்ட் பண்றேன். அவர் பண்றது எல்லாமே கரெக்ட்டு அப்டின்லாம் நான் சொல்லல. எனக்குமே இந்த நாம் தமிழர் கட்சி பக்கம் போய் சேர்ந்தாருல்ல, ரீசென்ட்டா தான் சேர்ந்திருப்பாரு. அத பத்தி வீடியோ நெறைய போட்டிருப்பாரு. ஸோ அதுலேருந்து தான் நான் அவர் வீடியோஸ்லாம் பார்க்க அவாய்ட் பண்ணேன். ஏன்னா, என்னப்பா இவரு இவ்ளோ பேசுறாரு, இவ்ளோ நாலேட்ஜ் இருக்கு. பெரிய நாலேட்ஜ்லாம் இல்ல. ஓரளவுக்கு ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச அளவு தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இந்த மாரி தம்பிங்களா மாறிட்டாரே, அண்ணனுக்கு தம்பியா மாறிட்டாரே அப்டின்ற மாரி ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கும். அதனால நான் அவர் வீடியோஸ்லாம் பார்க்கறத அவாய்ட் பண்ணிட்டேன். 6 மாசத்துக்கு முன்னாடி கூட இந்த சித் ஃப்ரீக்வன்சி அவங்கள வந்து வக்கீல் அக்கான்னே சொல்லலாம். ஸோ நம்ம வக்கீல் அக்கா வந்து பேசியிருப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் ஸ்கேம் மாரி தான் இவர் பண்றது அப்டின்ற மாரி. ஸோ அதனால இவர் மேல அடிக்கடி இந்த மாரிலாம் ஸ்கேம் அப்டின்ட்டு நியூஸ் வரது தான். இப்பவும் அந்த மாரி தான் வந்திருக்கு. பெருசா இவர் மேல கேஸ் எதனா ஃபைல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. அவருமே எக்ஸ்ப்ளைன்லாம் பண்றாருங்க. Instagramல போயிட்டு பார்த்தா மனுஷன் கதர்றாரு. எத்தன வீடியோ அப்பா! பாவம் என் மனுஷன். அவர போட்டு அப்படி அடிச்சுன்னு இருக்கீங்க. ஆனா எதையும் தாங்கும் இதயம் மாரி தான் தாங்கிடுவாரு. இருந்தாலும் எதுவுமே பண்ணாத ஒருத்தன போட்டு அடிக்கிறது வந்து எனக்குமே மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் எதுவுமே ப்ரமோட் பண்ணாம, எதுவுமே சேல் பண்ணாம, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாவே குடுக்கலாம். இந்த சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள பத்தி பேசலாம். டெய்லி அவரு வீடியோஸ்லாம் போட்டிருந்தார்ல, அந்த மாரி டே டூ டே லைஃப்ல என்ன நடக்குதோ, என்ன இஷ்யூ நடக்குதோ அத பத்தி வீடியோ போடலாம். ஜிம்ல வீடியோ போடலாம் ட்ரெய்னரா. ஸோ இந்த மாரியே பண்ணிட்டு இருந்தாக்கா நல்லாருக்கும். ஸோ இந்த மாரி விஷயத்துக்குலாம் அவரு ரொம்ப எமோஷனலா பேசுறாருல்ல, "என்ன கொன்னுடுங்கடா, நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கல. ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாரி. ராஜா பேரோன் இப்படி பண்ணிட்டான்னு போடாதீங்க, செத்துட்டான்னு போடுங்கன்ற" மாரி எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசுற அளவுக்கு சோசியல் மீடியா வந்து அவர போட்டு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் அவரு ஒண்ணுமே பண்ணலங்க. ஏன்னா, எவ்ளோ விளம்பரம் வருது. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, கோகோ கோலா, 7 அப் எல்லாமே எதுவுமே பூஸ்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தான் பேசுவாங்க. இது பண்ணா இது இந்த மாரி ஆகும். இது குடிச்சா இந்த மாரி ஆகும். இந்த பவுடர் சாப்பிட்டீங்கன்னா 6 மாசத்துல இந்த மாரி ஆயிடும் உடம்பு அப்படின்ற மாரிலாம் நெறைய சொல்லுவாங்கல்ல. ஸோ எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பா தான் சொல்லி, எப்படின்னா அவங்கள கவரணும் மக்கள அப்படின்ற மாரி நெறைய சொல்லுவாங்க தான். ஆகா, ஓகோன்னு பேசுவாங்க. ஆனா எல்லாமே அப்படி நடக்காதுல்ல. அந்த மாரி தான் இவரு பண்ணதும் ஆகா, ஓகோன்னு பேசுறாரு. அவருடைய ப்ராடக்ட்ட ஆனா தப்பா ஒரு 2, 3 விஷயம் பேசியிருக்காரு. அத மட்டும் நீங்க திருத்திக்கங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லாருக்கும். இல்ல அது அது மூலியமா ஆதாரம் வச்சு கேஸ் போட்டீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ண போறாரோ அத பண்ணிடுவாரு. அத விட்டு தேவையில்லாம பெர்சனலா திட்டுறது, இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு.